ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கெட்ச் புக் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்கெட்ச் புக்கில் எது பெஸ்ட்டு ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? நான் எதுக்கு இந்த 2 ஸ்கெட்ச் புக்கை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். சிம்பிள் தான். ஆன்லைனில் நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கெட்ச் புக். 2 ஸ்கெட்ச் புக் இல்லையா? 2 ஸ்கெட்ச் புக்னா அது இதுதான் சொல்லலாம். ஸோ அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது 2த்துல எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. இந்த 2 ஸ்கெட்ச் புக்லையும் கம்பெனி சைட்லேருந்து அவங்களுடைய ஸ்கெட்ச் புக் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஸ்கெட்ச் புக் மேலே போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்க் பிரிண்டோடைய இந்த ஸ்கெட்ச் புக்கை வந்து பார்க்கலாம். இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பின்னாடி ப்ரைஸ் ரேஞ்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தாங்க. ப்ரைஸ் எதுவும் இவங்க போட காரணம் வெறும் அட்டையாக விட்டு வச்சிருக்காங்க. சரி, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்கெட்ச் புக் A5 சைஸ்ன்னு சொல்லிட்டு மிக பெருசாக ஒன்று போட்டுட்ருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் ப்ரோ சீரிஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் விடுங்க, தள்ளி வச்சிருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிட் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஆசிட் ஃப்ரீனா ஒன்றும் கிடையாது. இவங்களுடைய பேப்பரில் ஆசிட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ அதான் ஆசிட் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. 2வது பாயிண்ட் பாருங்கள், ஃபார் ப்ரிலிமினரி டிராயிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம சிம்பிளான டிராயிங்ஸு, பேசிக்ஸான டிராயிங்ஸ்லாம் வரைகிறதுக்கு இந்த ஸ்கெட்ச் புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெமோவுக்கான அந்த டிராயிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் அது பார்த்திங்கன்னா அந்த ப்ரிலிமினரி டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 3வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மீடியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரை மீடியானா ஒன்றும் கிடையாது. வாட்டர் கலர், ஆயில் பெயிண்ட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த பேப்பரில் யூஸ் பண்ணாமல் கலர் பென்சில் இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரை மீடியா. கீழே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சைஸ் A5 சைஸ் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பெருசாக போட்டாங்க. ஸோ அதோடைய ஷார்ட்டர் வெர்ஷன் வந்து கீழே போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஷீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். இந்த ஸ்கெட்ச் புக்கோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதுதான். இது போக இன்னொரு விஷயம் என்னென்னா சைடில் ஒரு மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ரீசைக்கிள் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸ்க்குள்ளார இந்த டிராயிங் நோட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்கெட்ச் புக் A5 சைஸோட இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் 2தோட ப்ரைஸ் வந்து 200 ரூபா கிட்ட விற்கிறாங்க. சரி, டூம்ஸோடைய இந்த ஸ்கெட்ச் புக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டூம்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி ஆம்பிஷன் நீட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு டைலாக் கூட போட்டிருக்காங்க. டைலாக் கூட இருந்துட்டு போட்டோம். ஸ்கெட்ச் புக் அப்படின்ட்டு நோட் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் நோட்டீஸ் பண்ணுறோம் அதை. அப்புறம் பேக்கில் திருப்பி பார்த்தோம்னா இதில் பரவாயில்ல, ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அப்புறம் எங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதனால் நமக்கு சுத்தமாக தேவை கிடையாது. ப்ரைஸ் வந்து இருக்குதான்னு பார்த்தா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 80 ரூபா அப்படிங்கிறத இதில் எக்ஸாக்டாக போட்டாங்க. ஆஸ்க் பிரிண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் ப்ரைஸ் செஞ்சு போட்டது ஒரு நல்ல விஷயம், எக்ஸாக்டான ப்ரைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆசிட் ஃப்ரீ இவங்களும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட GSM வந்து போட்டிருக்காங்க. அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா GSM போடலை. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 GSM இது திக்னஸ் இருக்குன்னு பேப்பர் போட்டிருக்காங்க. பக்கத்தில் இதோட சைஸு A5ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 36 ஷீட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கம்மியானது தான். அப்புறம் பென்சில் சிம்பிள் ஒன்று போட்டு இது பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டிராயிங் போட்டிருக்காங்க. பக்கத்தில் நேச்சுரல் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது பேப்பரோட ஷேடு வந்து நேச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மீடியம் சர்ஃபேஸ் பேப்பர் வந்து ஓரளவுக்கு மீடியமான சர்ஃபேஸாக இருக்கும். ஹெவி வெயிட் பேப்பர். என்னடா இது அர்த்தம், மீடியம் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஹெவி வெயிட்டும் தாங்குன்றீங்க, ஒன்றும் புரியல. சரி, 3வது பார்க்கலாம். ரெடி டு ரெடிலியா என்னமா எனக்கு சரியாக தெரியல. இங்கே எடிட் பண்ணுறப்போ க்ரையான்ஸும் அது அக்செப்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. பென்னு, பென்சிலு, சார்கோல் அண்ட் பெயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த பேப்பரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்கெட்ச் புக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேப்பருடைய சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்கெட்ச் புக் மட்டும் இல்லை, நம்ம டிராயிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆஸ்க் பிரிண்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பென்சில் டிராயிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிராயிங்கை வந்து சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு மாதிரி சைடாக காமிக்கிறப்போ இதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. பென்சில் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு பிளெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு பேச்சஸும் தெரியாத அளவுக்கு நல்லாவே பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ சர்ஃபேஸ் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இருங்க நம்ம டூம்ஸோடைய ஸ்கெட்ச் புக்கை பார்க்கலாம். இப்போ ரைட் சைடில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டூம்ஸோடைய ஸ்கெட்ச் புக். இந்த 2 ஸ்கெட்ச் புக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, இந்த பேப்பர் டோன் வந்து yellowish டோனில் இருக்கும் ஆஸ்க் பிரிண்டோடையது. இதுவே நம்ம வந்து டூம்ஸோடைய பேப்பர் பார்த்தோம்னா ஒயிட் கலரில் நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதில் நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா பளிச்சுன்னு நமக்கு அந்த டிராயிங் வந்து விசிபிள் ஆகும். ஆனால் என்ன ஒரு குறை அப்படின்னா இதோட சர்ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். சர்ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்துச்சு. ஆஸ்க் பிரிண்டோட இது கிடையாது, டூம்ஸோட இது. ஆஸ்க் பிரிண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் கலர் சரி கிடையாது. ஆனால் பென்சில் டிராயிங்னு பார்க்குறப்போ டூம்ஸோட இதில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் சர்ஃபேஸ் நல்லா இருந்தாலும் இந்த ஸ்கெட்ச் புக்கோட குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். லெஃப்ட் சைடில் ஆஸ்க் பிரிண்ட்ஸு, ரைட் சைடில் டூம்ஸு. இதோட அட்டையோட குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வச்சு வரைகிறதுக்கு இந்த அட்டையோட குவாலிட்டி பார்த்தோம்னா ஆஸ்க் பிரிண்ட்ஸில் ரொம்ப ஒரு பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. டூம்ஸோட இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அட்டையாகவே இருந்துச்சு.
ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு அட்டையாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா நமக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பைரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸோட இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நமக்குள்ளார வந்துச்சு. ஆனால் ஆஸ்க் பிரிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப லொடலொடன்னு லூஸாக ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து சிறப்பாக கிடையாது ஆஸ்க் பிரிண்ட்டில். இப்போ நம்ம பேப்பரோட குவாலிட்டியை பார்க்கலாம். பேப்பரோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் நான் டூம்ஸோடைய பேப்பர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆஸ்க் பிரிண்டோடைய பேப்பரில் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன். என்கிட்ட பேப்பர் வந்து வரையாத பேப்பர் இல்லை, ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். இப்போ டூம்ஸோடைய இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 150 GSMனு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ட்ராவல் பண்ண முடியல. அதாவது பின்னாடி இருந்து லைட்டோடைய அந்த வெளிச்சம் வந்து தெரியல. பட் ஆஸ்க் பிரிண்ட் பேப்பர் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி பேட்சாக அந்த லைட்டு ட்ராவல் பண்ணுறது தெரியுது. காரணம் என்னென்னா அது ரீசைக்கிள் பண்ண பேப்பர் அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ பேப்பரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸோடைய நோட்டு தான் வந்து இங்கே ஜெயிக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் டிராயிங் கம்பேரிசன் பாருங்கள். இது ஆஸ்க் பிரிண்ட்ஸ் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு டூம்ஸு. ரெண்டுத்துலேயும் நல்லா தான் இருக்குது. பட் டூம்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால மட்டுமே. ஸோ டூம்ஸோடைய பேப்பர் இங்கே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ கலர் பென்சில் பார்க்கலாம். கலர் பென்சில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் நல்லாயிருக்கு. பட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டூம்ஸோடைய டிராயிங் நோட்டில் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா இப்போ நம்ம ஆஸ்க் பிரிண்டோடைய டிராயிங் வந்து பார்த்தோம்னா அந்த ஏஷோடைய டிராயிங், ஸோ அதில் வந்து அந்த கலர்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி எந்தளவு ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம பார்க்குறப்போ அந்த பிளாக் கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா ஷைனியாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூம்ஸோடைய இதில் பார்த்தோம்னா அந்த பிளாக் கலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்தளவு பிளெண்ட் ஆகலை. கலருமே கூட அந்த அளவுக்கு வந்து சரியாக பிளெண்ட் ஆகலை. என்ன பிளெண்ட் பண்ணாலும் நீங்கள் ஓவராக பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் கொஞ்சம் பேத்துட்டு வர மாதிரி ஆகுது. ஸோ கலர் பென்சில் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு என்ன தான் டூம்ஸில் நல்லா இருந்தாலும் அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் நமக்கு தேவையில்லாத காரணத்தினால ஆஸ்க் பிரிண்ட் தான் இங்கே வந்து ஜெயிக்குது கலர் பென்சில் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும். நம்ம லைவாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஷேடிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஷேடிங்கில் எந்த பேப்பர் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ஸ்கெட்ச் புக்கோட பேப்பர் பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியலையா, பண்ணி பார்க்கலாமா வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆஸ்க் பிரிண்ட்டு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸோடைய பேப்பர். ரெண்டுத்தையும் நான் பேப்பராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டூம்ஸோடைய பென்சிலே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். டிராயிங் பென்சிலில் இதோடைய ஷேடிங்கோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு HB பென்சிலாம் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன், ஸோ அதனால் நீங்கள் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது 2B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4B பென்சில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6B பென்சில், அப்புறம் 8B பென்சில். இதில் ஒரு என்ன ஹைலைட் அப்படின்னா 8B பென்சில்லாம் யூஸ் பண்ணுறப்பவே ஒரு அதிசயம் ஒன்று நடந்துச்சு. அதிசயம்னு சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட்டாக நான் 10B பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ முடிச்சாச்சு, ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற ஆஸ்க் பிரிண்டோடைய அந்த ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக அவ்வளோ கிளியராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ரிஃப்ளெக்ட் கூட அவ்வளோவா ஆகலை, நல்லாயிருக்கு. ஸோ இது டூம்ஸோடைய பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8B பென்சில் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுச்சு பேப்பரு. கிளாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அடிக்குது. ஸோ இங்கே ஷேடிங்கோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆஸ்க் பிரிண்ட்ஸ் தான் ஜெயிக்குது. பட் ஒயிட்டான அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால டூம்ஸோடைய பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக இருக்குது, டிராயிங் வரைஞ்சால் நல்லா இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 2 ஸ்கெட்ச் புக்கில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் கலர் பென்சில் டிராயிங் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஆஸ்க் பிரிண்டோடைய இந்த நோட்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கலர் பென்சில் டிராயிங் இது நல்லாவே சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. இதுவே நீங்கள் பென்சில் டிராயிங் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதிகமாக, அதுக்காக எனக்கு ஒரு நோட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் டூம்ஸ் பிராண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் டூம்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். காரணம் என்னன்னாக்கா டூம்ஸ் பென்சில்ன்ற பாருங்கள் ஸ்கெட்ச் புக். டூம்ஸோடைய ஸ்கெட்ச் புக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பென்சிலையும் நல்லா ஹேண்டில் பண்ணுது, கலர் பென்சிலையும் நல்லா ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறதுனால குவாலிட்டிலையும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் டூம்ஸோடைய இந்த ஸ்கெட்ச் புக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எந்த ஸ்கெட்ச் புக்கை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.